எஸ் நம்முடைய கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு டிவைஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது என்னோட ஒர்க்குக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம், அவங்க என்னதுக்குனாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு ஒரு சோர்ஸ், ஒரு சொத்து தான் இது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்த வழியிலனாலும் தன்னோட லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்து நம்மளோட ஒர்க்கோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ நம்மளோட ஒர்க்கில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டீப்பான லேர்னிங்கை நம்ம லேர்ன் பண்ண பிறகு அதுலேருந்து அந்த லேர்னிங்கை வந்து ஒயிட் பண்ணுவோம். ஆழக்கால் வச்சு போட்டு அதை வந்து நம்ம அகலக்கால் ஃபஸ்ட்டுக்கு ஆழக்கால் தான் வைப்போம். அதுக்கு பிறகு தான் அகலக்கால் வைக்கிறதுக்கு யோசிப்போம். அந்த கான்செப்டில் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இவர் இது பண்ணுறாரு. நான் நினைக்கிறேன் இந்த ஏர்னிங்ஸ் அவருக்கு வந்து ஒரு 7th ஏர்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு மேக் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ரைட். ஒரு மொபைலில் தான் ஒர்க் பண்ணுறவர். ஸோ மொபைலிருந்து அடுத்த அப்கிரேட் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு போகாமல் நம்ம இப்படி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு ஆளும் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய ப்ரூஃப்ஸ்கள் நான் இதில் ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள். ஒவ்வொரு ஆளும் தன்னோட ஏர்னிங்ஸை வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க சில ஆட்கள் 1000 ரூபாவெல்லாம் வித்ரோ எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த 1000 ரூபா வித்ரோ பண்ணுறவங்கலாம் எதுக்காகண்டா அவங்களுக்கு அவருக்கு அந்த ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாமல் இந்த ஃபாரினர்ஸ் கட்டாரில், துபாயில், இந்தியாவில், சவுதியில் இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸும் இதை விட பெஸ்ட்டாக அமையும். அப்போ டெய்லி அவங்க நல்ல ஏர்னிங்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு போனஸ் பே பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டெய்லி போனஸ் அப்படின்னு சொல்லி அப்படியான ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸும் இதில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இது எந்த வகையில் யூஸ் ஆகுதுங்கிறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றிக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நல்ல ப்ரெஷர், தயவு செய்து ப்ரெஷர் பண்ணுவானா இந்த ஏர்னிங்ஸை. உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் அந்த பார்ட் டைம் ஜாப்னு வந்ததே அந்த கான்செப்ட் தானே. ஆன்லைன் ஜாப்ட மெயின் கான்செப்டே அதுதான், ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடமாக யூஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் பெரிய மாதிரி சிந்திச்சிங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படியே இதில் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 30 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கொள்ளலாம். இதோட எக்ஸஸ், இந்த சேனலோட எக்ஸஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பயோவில் டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் அந்த லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் இதில் மேலே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்துடும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் எக்ஸஸ் மேலே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஃபாரினில் இருக்கிறாக்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது, அதில் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆயிரும். அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, தேங்க்யூ.